இப்பொழுதும் இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்களுக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருவது இஸ்ரவேல் தேசத்தினுடைய நிலங்களை குறித்து. த லேண்ட் ஆஃப் இஸ்ரேல். அந்த தேசம் யாருக்கு தான் சொந்தம்? அந்த தேசம் பாலஸ்தீனர்களுக்கா இல்லை யூதர்களுக்கா, இஸ்லாமியர்களுக்கா இல்லை இங்கே இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்களுக்கா? அதுதான் நம்ம தியானிச்சுட்டு வரோம். ஆதாரமாக எடுத்து நம்ம தியானிப்பது பரிசுத்த வேதாகமம். அதோடு கூட இணைந்து நடந்த வரலாற்று பக்கங்களையும் நம்ம திருப்பி பார்க்கிறோம். வேதத்தில் எழுதிய எல்லா தீர்க்க தரிசனங்களும் குறித்த காலத்தில் துல்லியமாக நிறைவேறினது அப்படின்னு சொல்லி இந்த தேசத்தை குறித்து எழுதி வைத்த தீர்க்க தரிசனங்களை குறித்து நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம கற்றுக்கொண்டு இருப்பது இந்த தேசம் யார் யாருடைய கைகளிலெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத தான் நம்ம படிச்சுட்டு வரோம். ஒரு வசன பகுதியை நம்ம வாசிப்போம். உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 49 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 48 வாசிக்கலாம். கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். ஸோ இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக இன்னைக்கு மட்டும் இல்லை, பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாகவே இந்த வேதாகமம் எழுதப்படும் பொழுது சத்துருக்களை குறித்து கர்த்தர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக எழும்பக்கூடிய சத்துருக்கள். இப்போ பாருங்க, இன்னைக்கு ஒரு எனிமி இருந்தாலே நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். அந்த தேசம் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுமே எல்லாமே சத்துருக்கள் நிறைஞ்ச ஒரு தேசங்கள் தான். ஸோ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய், சகலமும் குறைவுபடும், நீ பட்டினியாய் கிடப்பாய், தாகத்தோடு இருப்பாய், நிர்வாணத்தோடு இருப்பாய், அந்த ஒடுக்கப்படுவாய். அந்த நாட்களில் நீ உன் சத்துருக்களை சேவிப்பாய். யூ வில் பி அ பாண்டட் ஸ்லேவ் டு யுவர் எனிமீஸ். அடுத்து தொடர்ந்து வாசிக்கலாம். அழித்து தீரும் மட்டும். அப்போ எ கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன், கழுத்தின் மேல் போடுவார்கள். ஸோ வரக்கூடிய சத்துருக்கள் எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் கூட இரக்கமற்றவர்களாக இருப்பாங்களாம். அதாவது பாவம் பார்க்குறவங்க கிடையாது. ஐயோ சின்ன குழந்தை, பச்சை குழந்தை, பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடும் இருக்காது, இரக்கமும் இருக்காது அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது, அப்போ எங்கேயோ தூரத்துலேருந்து வர போகிறாங்க. இவங்க பேசாத மொழி, இவங்க கேட்காத மொழியை பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ இப்போ கூட நம்ம இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய எனிமீஸ் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதையும் பார்க்குறோம். சுற்றி இருக்கக்கூடிய, பக்கத்தில் இருக்கக்கூடிய, நெருங்கி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சத்துருக்களையும் நம்ம பார்க்குறோம். நான் எப்போவுமே சொல்வேன், பரிசுத்த வேதாகமத்துக்கு காலத்தை குறிக்கக்கூடியது பாஸ்டன்ஸ் அப்படிங்கிறதே கிடையாது. இட் ஆல்வேஸ் டாக்ஸ், இட் வில் ஆல்வேஸ் ஸ்பீக் டு யூ இன் ப்ரெசன்ட் டென்ஸ். எப்போ எழுதினாலும் எப்போ எடுத்து நம்ம வாசித்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அன்னைக்கு இந்த வசனங்கள் மூலமாக நம்மளோட பேசுவார். பாருங்கள், இன்றைக்கும் அந்த தேசத்தில் யுத்தம் தான் நடக்குது. அந்த தேசத்தை சுற்றி சத்துருக்கள் இருக்கிறாங்க. அந்த சுற்றி அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஹமாஸாக இருக்கட்டும், ஹெஸ்போலாவாக இருக்கட்டும், இல்லை பல சின்ன சின்ன தீவிரவாத இயக்கங்களாக இருக்கட்டும், இவங்களை இயக்கிறது எங்கேயோ தூரத்தில் இருக்கக்கூடிய தேசத்தார் அப்படின்னு கூட நம்ம கேள்விப்படுறோம், சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, வெகு தூரத்திலிருந்து, பூமியின் கடையாந்திரத்திலிருந்து கழுகு பறக்கும் வேகத்தில் வருவாங்களாம். இந்த வசனங்கள்லாம் எழுதப்படும் போது அன்னைக்கு எந்த ஒரு வான்வழி தாக்குதல்லாம் அன்னைக்கு கிடையாது. அன்றைக்கெல்லாம் எந்த பிளேனும் அன்றைக்கி கண்டுபிடிக்கலை. அன்றைக்கி எந்த இன்டர்நெட் கனெக்ஷன்ஸோ இல்லை டெக்னாலஜியோடைய இன்வென்ஷன்ஸோ இல்லாத நாட்களில் யுத்தங்களை குறித்து, இல்லை அங்கேருந்து தூரத்துலேருந்து வேகமாய் வரக்கூடிய ஒரு சத்ருவை குறித்து எழுதியிருக்குன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அவன் எடுத்துக்குவான், உனக்குன்னு எதுவுமே இருக்காது. அந்த நாடை நீ விட்டு கொடுக்கணும், உன் பொருளை விட்டு கொடுக்கணும், உன் சம்பாத்தியத்தை விட்டு கொடுக்கணும், உன் ஆசீர்வாதத்தை விட்டு கொடுக்கணும். உன் தேசம் எங்கும் நீ நம்பி இருக்கும் உயரமும் அரணிப்பானுமான உன் மதில்கள் விழுமளவும் அவன் உன் வாசலில் எங்கும் உன்னை முற்றுகை போடுவான். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த உன்னுடைய தேசம் எங்கும் உள்ள உன்னுடைய வாசல்கள் தோறும் உன்னை முற்றுகை போடுவான். பாருங்க, ஆண்டவர் தேசத்தை குறித்து சொல்றார். ஸோ இட் இஸ் a God given land and it is God's gift to the Israelites. ஸோ இந்த பகுதியெல்லாம் நம்ம நிறையாவே படிச்சுட்டோம், நம்ம நிறையாவே தியானிச்சாச்சு. இந்த தேசம், இந்த நிலப்பகுதி அவங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு. அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம்,
சுற்றி இருக்கக்கூடிய சத்துருக்கள் அதிகமாக இருப்பாங்க. அந்த சத்துருக்கள் இவங்களை ரொம்பவே கொடுமையாக நடத்துவாங்க. இவங்களுக்குரிய எல்லாவற்றையும் அவங்க பறித்து கொள்வாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை கசப்பாக்கி போடுவாங்க. ஸோ அவங்க அந்த தேசத்தில் வாழவும் முடியாமல், அந்த தேசத்தில் மறிக்கவும் முடியாமல், அப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளே இந்த இஸ்ரவேலர்கள் தள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்லி மோசேயினுடைய காலங்களிலே உபாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இவங்களை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அசீரியனோட ஒப்பிட்டு பார்க்க முடியும். அதற்கு பின்பாக வந்த பாபிலோனியர்களோட ஒப்பிட்டு பார்க்கலாம். அதற்கு பின்பாக வந்த ரோமர்களோட கூட ஒப்பிட்டு பார்க்கலாம். இட் இஸ் ஆல் அ ஃபோர்ஷேடோ ஆஃப் எவ்ரி கிங்டம். ஸோ ஒவ்வொரு ராஜ்யமும் எழும்பும்போது இந்த இஸ்ரவேலர்கள் இப்படி தான் ஒடுக்கப்பட்டாங்க. ஸோ எப்படியெல்லாம் இவங்க ஒடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம். இந்த தேசம் யார் யார் கைகள்லாம் போச்சு? ஒரு சத்ரு இல்லை, பல சத்ருவின் கைகளில் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏசு கிறிஸ்து சொன்ன ஒரு வசனத்தையும் நம்ம பார்க்கலாம். லூக்கா 21ஆம் அதிகாரம், லூக்கா 21:20 வசனம். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். அதன் அழிவு சமீபமாயிற்று. ஸோ எருசலேம் சுத்தி சேனைகள் வந்து நிற்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமலும் இருக்கவும் கடவர்கள். எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே. இயேசு கிறிஸ்து வரப்போகின்ற நாட்கள் வரைக்கும் இப்படிப்பட்ட செய்திகளை நம்ம அந்த தேசத்திலிருந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம கற்றுக்கொண்டு வருவது, அந்த தேசத்தை யார் யாரெல்லாம் எந்த காலகட்டங்களில் அதை கேப்சர் பண்ணாங்க, யாரெல்லாம் அழிச்சாங்க, அந்த தேசத்துக்கு எப்படியெல்லாம் மாற்றங்களை கொண்டு வந்தாங்க, அதை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கும் அதே தான் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். ஸோ என்னோடு கூட பொறுமையாக இதை பாருங்கள். இதை உங்களுக்கு ரொம்ப நல்ல தெளிவாக புரியும் போது, தானியேலில் கொடுக்கப்பட்ட 2ஆம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சருக்கு வந்த அந்த கனவு, அந்த சொப்பனம் மற்றும் தானியேலுக்கு கர்த்தர் அதே சொப்பனத்தை தரிசனத்தில் ரிப்பீட் பண்ணி அதோடைய அர்த்தத்தையும் சொன்னதை இந்த காலங்கள்லாம் நீங்கள் புரியும் போது ரொம்ப அழகாக அந்த தரிசனத்தின் காலங்களும் உங்களுக்கு நிச்சயமாக புரியும். ஸோ இதோடைய எண்டு நம்ம அப்படி தான் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். வேகமாக நம்ம ப்ரெசன்டேஷனுக்கு போகலாம். இந்த ப்ரெசன்டேஷனில் நீங்களும் என்னோட கூட சேர்ந்து சில கால்குலேஷன்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வெறும் நம்பர்ஸ் தான். அதனால் ஏதோ ஒரு நம்பர் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இதை கடைசியாக இதை முடியும் போது எவ்வளவு அழகாய் பரிசுத்த வேதாகமம் நேர்த்தியாய் பிற்காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை முன்னறிவித்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனிதனை கர்த்தர் உண்டாக்கின நாள்லேருந்து, ஆதாம் ஏவாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 6000 வருஷம் முடிஞ்சிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 6000 இயர்ஸ் மனுஷன் இந்த பூமிக்கு வந்து. அப்போது இந்த முதல் 2000 வருஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதோடைய அழிவு. இந்த முதல் உலகத்தை தேவன் நோவாவினுடைய காலத்தில் ஜலப்பிரளயத்தின் மூலமாக அழித்தார். ஸோ அந்த சாப்டர் நம்ம எடுக்கலை. ரெண்டாவது, கர்த்தர் அதற்கு பின்பாக ஒரு மனுஷனை கர்த்தர் தேர்வு செய்கிறார், தெரிந்து கொள்கிறார். அவரோட பேர் தான் ஆபிரகாம். இந்த ஆபிரகாமுக்கு பிறந்த பிள்ளை ஈசாக்கு, ஈசாக்குடைய பிள்ளை யாக்கோபு, யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளைங்க 12. இவங்க பிற்காலத்தில் அந்த கோத்திர பிதாக்களாக மாறுறாங்க. இவங்க நாள் போக போக வருஷங்கள் உருண்டு ஓட இவங்களுடைய ஜனத்தார் பெருகி அவங்க ஒரு பெரிய தேசமாக மாறினாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஆபிரகாமுடைய வம்சத்தார், மாம்சத்தின் வழியாக அந்த இரத்த சம்பந்தம் உள்ளவர்கள். ஸோ போன வாரம் பார்த்ததை நான் லைட்டாக அந்த கால்குலேஷன் சொல்லிவிட்டு இன்றைக்கி தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். எருசலேம் அப்படின்னாலே சமாதானம் தான். இப்போ நம்ம படித்தோமே ஒரு வேத பகுதி, அதில் எங்கேயாவது சமாதானத்தை பற்றி இருக்கா? இந்த ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து விக்கிரக தெய்வங்களாக ஏற்றுக்கொண்டு அதை நமஸ்கரித்து வணங்கும்போது செய்யக்கூடாதுன்னு சொன்ன எல்லாத்தையும் இந்த ஜனங்க செய்யும்போது இந்த சாபத்திற்கு உட்பட்டு போனாங்க. சரி, 2000 வருஷம் அதிலிருந்து தான் நம்மக்கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குங்கிறத பார்த்தோம். அதுலேயும் முக்கியமாக எகிப்தியர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த சில ரிட்டர்ன் ரெக்கார்ட்ஸை நம்ம படித்தோம் இல்லையா? அதற்கு பிற்பாடு இந்த பிரான்ஸ் ஏஜ். ஸோ ஒரு காலகட்டத்தில் இந்த கானானியர்கள் இந்த எகிப்தின் கீழே தான் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரபூர்வமான சம்பவம்
எகிப்து தேசத்தில் வந்த பஞ்சம். எகிப்து தேசத்தில் மட்டும் கிடையாது, கானான் தேசத்துலேயும் பஞ்சம் இருந்தது அப்படிங்கிறதுக்கு புதிய ஏற்பாட்டிலையும் நமக்கு ஆதாரம் உண்டு. அதாவது ஸ்தேவான் அவர் பேசும் பொழுது, அவர் யோசேப்பை குறித்து கொண்டு போகும் பொழுது அவர் சொல்லுவார், ஸோ அந்த கோத்திர பிதாக்கள் யோசேப்பை இருக்கும் பொழுது கர்த்தர் அவரை ஞானத்தினால் நிரப்பினார். பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு எகிப்து கானான் என்னும் தேசங்களில் எங்கும் பஞ்சமும் மிகுந்த வருத்தமும் உண்டாகி நம்முடைய பிதாக்களுக்கு ஆகாரம் கிடையாமல் போயிற்று. பாருங்க, அப்போ எகிப்து தேசத்துல மட்டும் கிடையாது, அந்த சமயத்துல யாக்கோபோட ஃபேமிலியும் கானான் தேசத்துல தான் குடியிருந்தாங்க. கானான் தேசத்துல மிகுந்த வருத்தம், கொடிய பஞ்சம் இருந்து அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை, புதிய ஏற்பாட்டிலையும் ஸ்தேவான் அவர் பேசும்போது இதை கோடிட்டு காட்டுறதை நம்மளால பார்க்க முடியும். அப்போ எகிப்தில் மட்டும்தான் தானியம் இருக்குங்கிறத யாக்கோபு கேள்விப்பட்டு அந்த நாட்களில் உணவு வாங்குறதுக்காக கானான் தேசத்திலிருந்து எகிப்து தேசத்துக்கு பயணப்பட்டு வந்தாங்க. அப்படி வரும்பொழுது ஆதியாகம புஸ்தகத்துக்கு மீதி ரெஃபரன்சஸை நம்ம வாசிக்கும் போது அவங்க கிட்ட இருந்த எல்லா ஆடு மாடுகள் மற்றும் அவங்களுடைய குதிரைகள் கழுதைகள் எல்லாத்தையும் அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க, நிலங்களை கொடுத்தாங்க. ஸோ இந்த எகிப்தின் காலத்தில் முழுக்க அந்த தேசம், கானான் தேசம் பார்வோனுக்கு கீழாக வந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் அது எகிப்துடைய கண்ட்ரோலில் தான் இந்த கானான் தேசம் இருந்தது. ஸோ சில எவிடன்சஸ் இல்லாத ஒரு காலகட்டம், அதை தான் வந்து நம்ம டார்க் ஏஜ், 850 வரைக்கும் நமக்கு பெரிய ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லை, அதனால வி கால் இட் டு பி த டார்க் ஏஜ். அதற்கு பிற்பாடு பார்க்கும்போது இந்த தாவீது தான் முதல்ல எருசலேம் அப்படிங்கிற வார்த்தையும் அதை கைப்பற்றினார் அப்படிங்கிறத, இந்த யூதா கோத்திரத்தில் வந்த ஒரு மிக பிரபலமான ராஜா தான் இந்த தாவீது, த ஸ்டார் ஆஃப் டேவிட். நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, இன்னைக்கு இஸ்ரவேலர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த ஃப்ளாக், அதுலேயும் எவ்வளோ நுணுக்கமான சில தகவல்கள் இருக்குது, அதில் தாவீது சம்மந்தப்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இஸ்ரவேல் தேசத்தினுடைய தேசிய கொடியை வச்சும் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கே ஆரம்பம் அப்படின்னா 1000 BCE, அதாவது ஆதாம் ஏவாள் தொடங்கி கிட்டத்தட்ட ஆஃப்டர் 3000 இயர்ஸ், இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு 1000 வருஷத்துக்கு முன்பாக. இதுதான் நம்ம பார்த்தோம். அடுத்தது தி கிங்டம் ஆஃப் ஜூடா. ஸோ இதிலிருந்து தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்க்கணும். 414 வருஷங்கள் யூதர்கள் அந்த பகுதியை ஆட்சி செஞ்சாங்க. அன்னைக்கு அவங்க பின்பற்றிய அவங்களுடைய ரிலீஜியன், ஸோ அது யூதா மார்க்கம். மோசே மூலமாக கர்த்தர் கொடுத்த நியாய பிரமாணத்தை அவங்க கைப்பற்றினாங்க, யெகோவா தேவனை அவங்க வணங்கினாங்க. ஆனாலும் இந்த தேசத்தார் கூட இருந்த மற்ற மக்கள் பின்பற்றின விக்கிரக ஆராதனையின் பழக்கத்தையும் அவங்க பிடிச்சுக்கிட்டாங்க. ஸோ 414 இயர்ஸ் தான் அவங்க கையில் இருந்தது. அடுத்ததா அங்கே இருக்கக்கூடிய அந்த டெம்பிள் ஆஃப் சாலமன் கட்டிய தேவாலயம், அந்த தேவாலயத்தை முழுக்க அழித்து போட்டது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நேபுகாத் நேச்சர். இந்த நேபுகாத் நேச்சருடைய கைக்கு போனதுக்கப்புறம் எருசலேம் கிட்டத்தட்ட 47 வருஷங்கள் தான் பாபிலோனியர்களுடைய கைகளில் இருந்தது. மீதி காலங்கள் எல்லாமே பெர்ஷியர்களுடைய காலங்களில் அவங்களுடைய கைகளில் தான் இருந்தது. ஸோ அதை டோட்டலாக நம்ம சொல்கிறது அகாமெனித். ஸோ அவங்களுடைய அகாமெனித் அப்படின்னு சொன்னாலே இட் இஸ் போத் த பாபிலானியன்ஸ் அண்ட் த பெர்ஷியன்ஸ், ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த மக்கள். ஸோ அவங்க கிட்டத்தட்ட 207 வருஷம் அவங்க ஆட்சி செஞ்சாங்க. ஆனால் எந்த ஒரு பெரிய தடையும் அவங்க கொண்டு வரல. அவங்கவுங்க மதத்தை அவங்க வழிபடலாம் அப்படிங்கிறத, அவங்க அந்த ரிலீஜியஸை ப்ராக்டிஸ் பண்ணலாங்கிற ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ 414 + 207 கீழே இருக்கக்கூடிய பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ 621. ஸோ ரெண்டையும் கூட்டி கிட்டத்தட்ட 621 வருஷம் யூதர்கள் யூத மார்க்கத்தை தான் பின்பற்றிட்டு இருந்தாங்க. அதாவது அவங்க தோரா புஸ்தகத்தை வாசித்து அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தொழுகை செஞ்சு பலி செலுத்தி அவங்க அப்படி தான் இருந்தாங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது த நெக்ஸ்ட்
கிரேக்கர்கள் வந்தாங்க. ஸோ கிரேக்கர்கள் வரும்போது அவங்க டோட்டலாக எருசலேமை கைப்பற்றினாங்க. பெர்ஷியர்களை வீழ்த்தி கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய பெரிய ராஜாவாகிய அலெக்சாண்டர் த கிரேட் 168 இயர்ஸ் அதை ஆட்சி செஞ்சார். ஸோ அதில் நம்ம ஏற்கனவே போன வாரம் பார்த்தோம், டாலமி, செலுக்கஸ் அவங்களுடைய வம்சங்கள், அவங்க ரொம்ப நாள் அதை ஆட்சி செஞ்சாங்க. அதில் கடைசியாக செலுக்கஸுடைய ஆட்சி காலத்தில் கடைசி 3 வருஷம் அதில் பாகால், அதாவது அந்நிய தெய்வங்களை வணங்கக்கூடிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை அவங்களுக்கு வந்தது. அதுதான் ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் 2ஆம் தேவாலயத்தில் கொண்டு வந்து ஜீயஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய கடவுளை கொண்டு வந்து வச்சு பன்றிகளை அவன் பலி செலுத்தி இந்த 2வது தேவாலயத்தை அசுத்தப்படுத்தினான். ஸோ 3 வருஷம் அவங்களால தேவாலயத்திற்குள்ளே போய் அவங்களால தொழுகை நடத்த முடியல. ஸோ அதில் 3 வருஷத்தை நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். அதற்கு பின்பாக கிரேக்கர்களுடைய ஆட்சி காலத்துக்கு பிற்பாடு என்ன நடந்தது, அதுதான் ஹெலனிஸ்டிக் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதற்கப்புறம் வந்து தான் ஹாஸ்மோனியன் கிங்டம், அதாவது எப்போ இந்த மாதிரி இந்த தேவாலயத்தை அசுத்தப்படுத்தினாங்களோ அப்போ யூதர்கள் அவங்களுக்கு விரோதமாக ஒரு கலவரத்தில் இறங்கினாங்க. அதுதான் மெக்காபியன் ரிவால்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதற்கு பிற்பாடு அதில் ஜெயிச்சாங்க. அதற்கு பின்பாக ஹாஸ்மோனியன் டைனாசிட்டி வந்தது. அவங்களுடைய காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா இவங்களோட அவங்க சேர்ந்துக்கிட்டாங்க. அந்த சமயத்தில் அவங்க ரொம்ப நம்பினாங்க, ரொம்ப ஆசைப்பட்டாங்க, நமக்கு நம்மளுடைய தேசம் நமக்கே கிடைச்சிரும், நமக்கு திரும்ப நம்மளுடைய நாடை உண்டாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கிட்டத்தட்ட 101 இயர்ஸ் யூதர்களுடைய கைக்கே போச்சு. இட் வாஸ் லைக் ரீஎஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த கிங்டம் அகெயின். மறுபடியும் அந்த ராஜ்யத்தை அவங்க கொண்டு வந்தது போல் அவங்களுக்கு இருந்தது 101 இயர்ஸ். இப்படி சந்தோஷமாக போயிட்டுருக்கிற அந்த காலகட்டத்தில் தான் ரோமர்கள் உள்ளே வந்தாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க டோட்டலாக அவங்க 887 இயர்ஸ் அவங்க யூத மார்க்கத்தை கைவிடவே கிடையாது. ராஜ்யங்கள் மாறிச்சு, அவங்கள ஆட்சி செஞ்ச ராஜாக்கள், கவர்மெண்ட் மாறிச்சே தவிர இவங்களுடைய ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்க்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் வரல, ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் உடைய காலத்தை தவிர. அதற்கப்புறம் தான் திடீர்னு ரோமர்கள் என்ட்ரி. அப்போ தான் பாம்பை வந்து எருசலேமை முழுவதுமாக கைப்பற்றிட்டார். ஸோ அவருடைய கண்ட்ரோலுக்கு போனதுக்கப்புறம் இப்போ ரோமர்கள் இந்த 138 அப்படின்னு சொன்னால் 63வது நூற்றாண்டிலிருந்து 70வது நூற்றாண்டு, the 70 AD, the complete destruction of Jerusalem and the destruction of the second temple. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே யூதர்களுடைய வரலாறு எருசலேமில் அழிஞ்சு போயிருச்சுன்னே சொல்லணும். ஸோ இந்த 70 AD வரைக்கும் தான் இந்த 138 இயர்ஸ் அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க அந்த இடத்துல அவங்க சந்தோஷமாக அவங்களுடைய ரிலீஜியஸ் ப்ராக்டிஸில் இருந்தாங்க. அட்லீஸ்ட் அந்த நாடாச்சு இருந்தது அங்கே குடியிருக்கிறதுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப கொடுமையான நாட்களாக மாறிடுச்சு. யூதர்களால் அந்த தேசத்தில் அவங்களால இருக்க முடியல. ஸோ இதுதான் அவங்களோட இது. ஸோ தே கேம் அண்டர் த ரோமன் ரூல். நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குறது அந்த 2வது தேவாலயத்துடைய மாடல். ஸோ அது கம்ப்ளீட்டாக அன்றைக்கி டிஸ்ட்ராய் ஆச்சு. ஸோ டோட்டல் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 1019 இயர்ஸ். வேகமாக பார்த்துடலாமா? இப்போ பாருங்கள், யூதர்களுடைய கைகளில் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் இஸ்ரேல் இன்றைக்கி தான் அவங்க கைக்கு வந்திருக்கு, சரியா? ஆனால் இது எப்போ 1000 BCயிலிருந்து ஒரு 537 BC வரைக்கும் தான் அவங்க கையில் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த நாடு அவங்க கையில் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். வேதம் எந்த அளவுக்கு சத்தியம், வேதத்தில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எவ்வளோ துல்லியமாக நிறைவேறியிருக்கு அப்படிங்கிறது அதுக்கு நீங்களும் நானும் ஐ விட்னஸ். இந்த வசனம் எழுதப்படும் போது இதெல்லாம் தீர்க்க தரிசனங்கள், ஆனால் இப்போ நீங்களும் நானும் இருக்கிறதெல்லாம் நிறைவேறி முடிச்சாச்சு. ஸோ 414 இயர்ஸ் யூதர் கையில், 207 வருஷம் பாபிலோனியர்கள் பெர்ஷியர்கள் கையில், மேதியர்கள் பெர்ஷியர்கள் கையில், 168 வருஷம் கிரேக்கர்களுடைய கைகளில், அப்புறம் இடைப்பட்ட 101 காலங்கள் யூதர்கள் கைகளிலேயே இருந்தது. அதற்கு பிற்பாடு கம்ப்ளீட்டாக ரோமர்களுடைய கண்ட்ரோலுக்கு போச்சு 138. இந்த 138 அப்படிங்கிறது 63 BC to 70 AD, சரியா? அதற்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். போன வாரம் நம்ம சொன்னோம். அதுக்கப்புறம் 60 வருஷங்கள் கிட்டத்தட்ட எருசலேம் அந்த லேண்ட் முழுக்க வேஸ்ட் லேண்டாக இருந்ததான், கம்ப்ளீட்டாக வேஸ்ட் லேண்ட். வாசிக்கலாம், உபாகமம் 29:23 வசனம். உபாகமம் 29:23. கர்த்தர் தமது கோபத்திலும் தமது உக்கிரத்திலும் சோதோமையும் கொமோராவையும் அத்மாவையும் செபோயீமையும் கவிழ்த்து போட்டது போல
இந்த தேசத்தின் நிலங்கள் எல்லாம் விதைப்பும் விளைவும் யாதொரு பூண்டின் முளைப்பும் இல்லாதபடிக்கு கந்தகத்தாலும் உப்பாலும் எரிக்கப்பட்டதை காணும் போதும் அந்த ஜாதிகள் எல்லாம் கர்த்தர் இந்த தேசத்திற்கு ஏன் இப்படி செய்தார், இந்த மகா கோபம் பற்றி எறிந்ததற்கு காரணம் என்ன என்று சொல்லுவார்கள். சில லெஜெண்ட்ஸ் எழுதும்போது சொல்றாங்க கிட்டத்தட்ட 60 வருஷ காலங்கள் இது அப்படிதான் இருந்துதான். இவங்க பாபிலோன்ல இருக்கும் பொழுதும் அந்த தேசம் இப்படிதான் இருந்தது. ரோமர்களுடைய அரசாட்சிக்கு அப்புறம் அந்த 60 வருஷம் அப்படிதான் இருந்தது. இந்த சமயத்துல தான் எம்பரர் ஹேட்ரன் 130வது வருஷத்துல என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, அந்த பட்டணத்தை மறுபடியும் எடுத்து கட்டிட்டு பேரை மாத்தினார். ஏலியா கேபிட்டோலினா அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கு பேரை மாத்தினார். அது இட் இஸ் எ ரெஃபரன்ஸ் டு தேர் காட் ஜூபிட்டர். நல்லா புரிஞ்சுக்கணும், ரோமர்கள் சிலை வழிபாடுகளில் இருக்கக்கூடியவங்க, அது மாதிரி சில ஸ்பிரிட்ஸையும் வணங்கக்கூடியவங்க. ஜூபிட்டருக்கு மட்டும் இல்லை, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு தெய்வத்துக்கும் ஒரு கோவிலை கட்டினார், அதுதான் வீனஸ். அதுக்கும் ஒரு கோயிலை கட்டினார். இந்த முதல்ல கட்டினாரு இந்த கோயில், இது எங்கே கட்டினார்னா, எங்கே யூதர்களுடைய தேவாலயம் இருந்ததோ, காலங்காலமாக ஃபார் thousands of years இருந்ததோ அதே இடத்துல இவர் கட்டினார். ஸோ இப்படி இருந்தது. அதே போல் இன்னொரு தெய்வத்துக்கானதும் கட்டினாங்க. இப்போ இஸ்ரவேலர்களுடைய தொடர்ச்சியான பக்கத்தை நம்ம பார்க்கும் பொழுது, ஸோ இந்த ரெண்டாவது இந்த ஒரு கோவிலை கட்டும் பொழுது தான் இந்த ஹேட்ரனுக்கு அகேன்ஸ்டாக ஒரு பெரிய கலவரம் நடந்தது. யூதர்கள் பார் கொச்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதருடைய தலைமையின் கீழே ஒரு பெரிய ஒரு போராட்டத்துக்குள்ளே இறங்குறாங்க. ஸோ இவர் யார் அப்படின்னா த சைமன் பார் கொச்பா. ஸோ இந்த ஒரு போராட்டம் 132லிருந்து 136வது நூற்றாண்டுக்குள்ளே இது நடந்திருக்கணும். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நாட்களில் ரோமர்கள் யூதேயாவை ஆட்சி செஞ்சுட்டு வர்றாங்க. இவர் ஒரு பெரிய கரிஸ்மேட்டிக் லீடர். ஏன்னா இந்த யூதர்கள் அப்படிப்பட்ட ஒரு மெஸ்ஸியாவை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. முதல்ல வந்த இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு சிங்கத்தை போல இல்லை, ஒரு ஆட்டுக்குட்டியை போல காமிச்ச உடனே அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அவங்க எதிர்பார்த்த மேசியா இந்த மாதிரி ஒரு தைரியசாலியா ஒரு லீடராக வந்து ரோம சாம்ராஜ்யத்தை முழுசாக கவிழ்த்து போட்டு இந்த நாட்டை யூதர்களுக்கு வாங்கி கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மனசில் இருந்த யோசனை, அதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. அதே மாதிரி ஒருத்தர் வந்தார். ஸோ இவர் தான் மேசியான்னு ரொம்பவே நம்பினாங்க. அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ரோமர்களுக்கு விரோதமாக எல்லாரும் ஒரு பெரிய ரேலியை திரட்டி ஜனத்தை கூட்டி இந்த பார் கொச்பா இந்த ரோமர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய கலவரத்தில் தூண்டி விட்டார். அவங்க எல்லாம் போனாங்க. அந்த சண்டையும் சக்ஸஸில் போய் முடிஞ்சுது. பயங்கர ஒரு சக்ஸஸ். அவங்களுக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட், ஒரு சின்ன பகுதி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அப்போது ஜனங்கள் எல்லாம் நடந்தாங்க, ஓ நம்ம எதிர்பார்த்து இத்தனை நாளாக காத்துட்டு இருந்த மேசியா இவர் தான் போல அப்படின்னு. ஆனால் அன்னைக்கு இருந்த பேரரசர் ஹேட்ரன் இதை சும்மா விடலை. அவர் பெரிய ஒரு மிலிட்ரியை திரட்டிட்டு வந்து யார் எதிர்த்து போராடினாங்களோ கம்ப்ளீட்டாக அந்த யூதர்களை டோட்டலாகவே நசுக்கிட்டார். டோட்டலி crushed everybody who came against the Roman government. அப்படி இருக்கும்போது ஏராளமான உயிர் சேதம், அநேகர் மரித்து போனாங்க அந்த நாட்களில். அதற்கப்புறம் முக்கியமாக அந்த எருசலேம் கம்ப்ளீட்டாகவும் டிஸ்ட்ராயும் ஆச்சு. அதோடைய பின்விளைவுகள் படுமோசமாக இருந்தது. அந்த சமயத்தில் தான் இந்த எம்பரர் ஹேட்ரன் என்ன பண்ணார், இவங்களை இப்படியே விட்டுட்டு இருந்தால் திரும்ப திரும்ப எழும்பி இப்படியே ஏதாவது ஒரு சண்டை கட்டிகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கே பேரையே மாற்றிட்டார். அந்த ஊருக்கு என்ன பேர் வச்சார்னா சீரியா பாலஸ்தீனா அப்படின்னு ஒரு பேரை கொண்டு வந்தார். இன்றைக்கும் நீங்கள் மேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேர் தான் இருக்கும். ஸோ இந்த பேர் ஏன் இதை வச்சார் அப்படின்னா, பாலஸ்தீனியர்கள் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுடைய பரம எதிரி யாருக்கு, இஸ்ரவேலர்களுக்கு. பைபிள் முழுக்க பார்த்தீங்கன்னா பெலிஸ்தியர் இவங்களுக்கு விரோதமாக வந்தாங்க அப்படிங்கிறது இருக்கும். ஸோ யாரை இவங்க அதிகமாக வெறுத்தாங்களோ அவங்க பேரையே அவங்க ஊருக்கே வச்சுட்டார். அதுதான் சீரியா பாலஸ்தீனா. ஹி வாண்டட் டு கம்ப்ளீட்லி எரேஸ் தி ஜூயிஷ் ஐடென்டிட்டி. இங்கே யூதர்கள்னு ஒருத்தங்க இருந்தாங்க, இது அவங்க ஊர் அப்படிங்கிற அடையாளம் கூட தெரியக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அழிக்கணும்னு நினச்சார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு. அடுத்தது இந்த யூதர்களுடைய என்ட்ரியில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட இந்த 2 கோவில்களும், அதாவது அவர் கட்டினார் இல்லையா, அந்த 2 பாகான் கோவில்களும் கிட்டத்தட்ட 326 வருஷங்கள் அதே இடத்துல தான் இருந்தது.
ஸோ இப்போ நம்ம இதை பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட அந்த பேகனிசம் இவங்க ஃபாலோ பண்ண இயர்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இது எப்படி அப்படின்னா, அதற்கு பின்பாக வந்த இந்த ரோமன் எம்பையர், இந்த ரிலீஜன் என்ன ஆச்சு, டோட்டலாக 326 வருஷங்களுக்கு பிற்பாடு டோட்டலாக கிறிஸ்டியானிட்டிக்கு மாறினாங்க. இதுக்கு நடுவில் ரோமர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டாங்க, ஜீசஸ் கிரைஸ்டை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ ரோமர்கள் நமக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி வரைக்கும் சிலை வழிபாடுகள் இருந்தாங்க. 326 வருஷம் அவங்க கட்டின இந்த சிலைகள் இருந்தது. அந்த சிலைகளுக்கு இருந்து அதற்கு பிற்பாக இந்த இடைப்பட்ட காலத்தில், அதாவது இந்த 326 இயர்ஸ் இந்த காலகட்டங்களுக்குள்ள ரோமர்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். ஸோ அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ ரோமன் எம்பையருடைய டோட்டல் ரிலீஜியனே மாறுது. ஸோ என்னவா மாறுது, கிறிஸ்டியானிட்டியாக மாறுது. ஸோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த 2 பாகால் கோவில்களும் அந்த நாட்களில் டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஸோ அதை எடுத்துட்டு எந்த இடத்துல இதுக்கு முன்னாடி யூதர்களுடைய தேவாலயம் இருந்ததோ அதே இடத்துல கொண்டு வந்து ஒரு சர்ச்சை கட்டினாங்க. ஸோ அதுதான் நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இட் இஸ் கால்ட் டு பி த டெம்பிள் ஆஃப் செப்பல்கர். ஸோ இப்போ நீங்கள் இஸ்ரேல் தேசம் போனாலும் இந்த சர்ச்சை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த சர்ச்சை எதை ரெப்ரசன்ட் பண்ணி அவங்க கட்டினாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய அடக்கம், இயேசுவினுடைய மரணம், இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல், அதற்கு சம்பந்தப்பட்ட அந்த இடம் அப்படின்னு சொல்லி அதுக்கு நெருக்கமான அந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சையும் அந்த சைடில் கட்டினாங்க. ஸோ இந்த சர்ச் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த வீனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வத்துக்கு ஒரு கோவில் கட்டினார் இல்லையா, அந்த இடத்துல கொண்டு வந்து தான் இந்த சர்ச்சை கட்டினாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க கட்டியிருந்த ஒரு கோவில் என்ன அப்படின்னா, ஜூபிட்டருக்கு கட்டின அந்த கோயில். ஸோ அது எக்ஸாக்டாக சாலமோன் தேவாலயம் இருந்த அதே இடத்துல கட்டப்பட்டிருந்தது. இன்னொரு டெம்பிள் கட்டியிருந்தார், அதுதான் ஃபார் வீனஸ். அதை டோட்டலாக டிமாலிஷ் பண்ணிட்டு தான் இந்த சர்ச்சை அந்த நாட்களில் கட்டினாங்க. அதற்கப்புறம் என்ன பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி சீரியா பாலஸ்தீனான்னு இருந்ததா, இந்த பகுதிக்கு மட்டும் ஜெருசலேம் அப்படின்னு சொல்லி திரும்ப ரோமர்கள் அதற்கு பெயர் மாற்றம் செய்தாங்க. கிட்டத்தட்ட 193 இயர்ஸ் ரோமர்கள் வந்து இந்த பாகால் தெய்வத்தை தான் இவங்க வழிபட்டாங்க. ஸோ பேகனிசம் அதுதான் நம்ம இங்கே பார்க்க முடியும். இங்கே பேகனிசம் இங்கே 3ன்னு இருக்கு பாருங்க. ஸோ அதற்கப்புறம் இவங்க கிட்டத்தட்ட 193 இயர்ஸ் இருந்தாங்க. ஸோ 193 + 3 196 இயர்ஸ் டோட்டலாகவே எருசலேமில் அந்நிய விக்கிரக வழிபாடுகள் தான் இருந்தது. அதற்கு பிற்பாடு என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், இந்த பார் கொச்சுபா பீரியடில் இவங்களுக்கு ஒரு 3 வருஷம் கிடச்சிது. பார் கொச்சுபா அந்த யுத்தத்தில் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க திரும்பவும் அவங்களுடைய ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் அவங்க கொண்டு வராங்க. அது ரொம்ப நாள் நிலச்சிருக்கல, 3 வருஷம்தான் அவங்களுக்கு கிடைச்சிது. அதனால தான் அது 1019 1022. இது கீழே இருக்கிற அந்த நம்பர் மாறுறதெல்லாம் பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் எல்லாம் ஆக வேண்டாம். மேலே இருக்கிறதோட டோட்டல் தான். ஸோ 414 207 மேலே இருக்கிறதெல்லாம் எந்தெந்த கவர்மெண்ட் ஆட்சி செஞ்சாங்க. கீழே இருக்கிற 2 பாக்ஸ் வந்து அன்னைக்கு என்ன மத வழிபாடு இருந்தது, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோ எந்த கவர்மெண்ட் ஆட்சி செய்கிறாங்க, செகண்ட் ரோ எந்த மத வழிபாடு அந்த நாட்களில் இருந்தது. எருசலேமை பற்றி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம், இந்த தேசத்தை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அதற்கு பிற்பாடு என்ன நடந்தது அப்படின்னா, இது டோட்டலாக அந்த சமயத்தில் ஜெருசலேம் வாஸ் மச் ஒரு கிறிஸ்டியன் சிட்டியாக தான் இருந்தது. ஸோ இதுக்கப்புறமும் இந்த ரோமர்களுடைய ஆட்சி ஒரு முடிவுக்கு வந்தது. கிட்டத்தட்ட ரோமர்கள் பார்த்தீங்கன்னா 676 இயர்ஸ் ஆட்சி செஞ்சாங்க. மற்றவங்க எல்லாத்த காட்டிலும் அதிகமாக ஆட்சி செஞ்சது 676 இயர்ஸ். அதாவது நேபுகாத் நேச்சருக்கு வந்த கனவுல பார்த்தீங்கன்னா 2 கால்கள் முழுவதுமாக ஒரு அயன் இல்லையா, நீளமாக இருக்கும் கால். அப்படின்னா என்ன, அதிகமான காலங்கள் ஆட்சி செஞ்சது ரோமர்கள் தான். ஸோ அதோடைய நீளம் அப்படின்னு சொன்னால் the length of the longest period who ruled Jerusalem. இது யார் அப்படின்னா ரோமர்கள் தான். ஸோ அந்த சிலையை பார்க்கும்போது அதோடைய சைஸ், அதோடைய பிரெத், அந்த ஒரு கை ஒன்று மேலே ஒன்று வைக்கிறது 2 விதமாக இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ இது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த சிலையை பார்க்கும்பொழுது இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம நிச்சயமாக படிப்போம். ஸோ நீளமான கால்கள் அப்படின்னா நீண்ட ஆட்சி, அதுதான் அர்த்தம். ஸோ ரோமர்களுடைய ஆட்சி கிட்டத்தட்ட 676 இயர்ஸ் இருந்தது. ஸோ ஜெருசலேம் டோட்டலாக அதற்கப்புறம் இதை யார் டிஸ்ட்ராய் பண்ண அப்படின்னா சசானிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு சின்ன பேரரசு.
அவங்க எழும்பினாங்க. அவங்க யூதர்களுடைய ஹெல்ப்போட அந்த பட்டணத்தை அவங்க கைப்பற்றினாங்க. அப்போ யூதர்கள் நினச்சாங்க, இந்த செசானிட் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சால் இவங்க அந்த நாட்டை நமக்கு வாங்கி ரோமர்கள் கையிலேருந்து திருப்பி கொடுத்துருவாங்க அப்படின்னு ரொம்பவே நம்பினாங்க. அந்த சமயத்தில் இவங்க 3வது தேவாலயத்தை கட்டுறதுக்கும் முயற்சி எடுக்க ஆரம்பித்தாங்க. தேவாலயம் கட்டவும் ஆரம்பித்தாங்க. The third temple was almost they wanted to build. இந்த பீரியடில் தான் 3வது தேவாலயம் கட்டுறதுக்கு முயற்சி செஞ்சு அதுவும் கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆனது இந்த சமயத்தில் தான். இந்த செசானிட் அப்படிங்கிறவங்க இந்த எருசலேம் பகுதியை 15 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. அப்போவும் என்ன அப்படின்னு சொன்னால், அப்போ ஓவராலாக நமக்கு எல்லா இடத்துலையும் ஒரு கிறிஸ்டியானிட்டி பரவிட்டே இருந்தது. ஆல்மோஸ்ட் கிறிஸ்டியானிட்டி கிட்டத்தட்ட 288 இயர்ஸ் அவங்க கிறிஸ்டியானிட்டி அந்த ஜெருசலேமில் ப்ராக்டிஸில் தான் இருந்தது. ஸோ அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் ரோம். அதுக்கப்புறம் இவங்களோட 15 வருஷம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இட் பிகம்ஸ் 1025. ஸோ அதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, 15ல் 3 வருஷம் அவங்க யூத மார்க்கத்தில் இருந்தாங்க, 12 வருஷம் அவங்க கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருந்தாங்க. ஸோ அந்த நம்ம அதை டோட்டலாக அதை தொகையிடும் பொழுது அந்த கிறிஸ்தவத்தில் ஒரு 12 ஆட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் 300. ஸோ இப்போ நம்ம அதை பார்த்துடலாம் ஒரு தடவை. 1025 இயர்ஸ் தே ப்ராக்டிஸ் ஜுடாயிசம், யூத மார்க்கத்தை பின்பற்றினார்கள். அதே எருசலேம் பகுதியில் 196 வருஷம் சிலை வழிபாடு இருந்தது. 300 வருஷங்கள் கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்தவம் அந்த நாட்களிலே பரவி இருந்தது. இதுக்கு நடுவில் நிறைய சின்ன சின்ன ராஜ்யங்களும் வந்தது. ஸோ 629 அப்போ என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ரோமர்கள் மறுபடியும் செசானிட் அவங்க கையிலிருந்து நாட்டை பிடுங்கினாங்க. அதாவது திரும்ப ஜெயிச்சு அவங்க கைக்கு போச்சு. அவங்க எத்தனை வருஷம் ரோமர்கள் வச்சுருந்தாங்கன்னா, வெறும் 7 வருஷம்தான் வச்சுருந்தாங்க. இந்த 7 வருஷத்தில் தான் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்துருச்சு. என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சமயத்தில் ஒரு பிரபலமான ஒரு மத போதகர் அப்படின்னு சொல்லலாம், அவர் தான் முகமது. ஸோ முகமது மரித்து போய் 4 வருஷம் ஆனதுக்கப்புறம் ஒரு புதிய மதம் உள்ளே வந்துருச்சு. அந்த மதம் தான் இஸ்லாம் மதம். ஸோ இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடியது 6வது நூற்றாண்டில் தான் உள்ளே வந்தது. இது உள்ளே வந்த உடனே வேகமாக ஒரு காட்டுத்தீயை போல இந்த மிடில் ஈஸ்ட் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளுக்குள்ள வேகமாக பரவி அநேகர் இஸ்லாமியர்களுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. 636வது வருஷம்தான் கலீஃப் உமர் அப்படிங்கிறவர் இந்த எருசலேம் மேலே படையெடுத்து வந்து இந்த எருசலேமை கைப்பற்றி இந்த எருசலேமை ஒரு முஸ்லிம் சிட்டியாக மாற்றினார். ஸோ எருசலேம் ஏற்கனவே யூத மார்க்கத்தை பார்த்து, விக்கிரக ஆராதனையை பார்த்து, மறுபடியும் இன்னைக்கு கிறிஸ்தவத்தையும் பார்த்து, இப்போ திரும்ப இந்த எருசலேம்குள்ளே ஒரு புதிய மார்க்கம் வந்துருச்சு. அதுதான் இந்த முஸ்லிம் சிட்டியாக அது மாறுச்சு. ஆனால் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. யூதர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், அவங்கவுங்க மதத்தை அவங்க பின்பற்றலாம் அப்படின்னு. இந்த உமர் வந்து தான் அந்த சமயத்தில் த டோம் ஆஃப் த ராக், இப்போ நம்ம ஒரு பெரிய பிரளயமே போயிட்டுருக்கே, பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டோம் ஆஃப் த ராக்கை கட்டினது அந்த சமயத்தில் தான். இது எங்கே கட்டினார் அப்படின்னா, இந்த சாலமோன் தேவாலயம் எங்கே இருந்ததோ அந்த பகுதிகளில் தான் இந்த டோம் ஆஃப் த ராக்கையும் அவர் கட்டினார். இது அந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாருங்கள், ஒரு சர்ச், த ஹோலி செப்பல்கர், அந்த சர்ச்சுக்கு பக்கத்துலேயே இந்த டோம் ஆஃப் த ராக் கட்டப்பட்டிருக்குது. இன்றைக்கும் இது இருக்குது. இன்றைக்கும் எருசலேமில் ஒரு ஃபேமஸான ஒரு லேண்ட்மார்க். இது எல்லாருமே போய் விசிட் பண்ணுறது உண்டு. இந்த டோம் ஆஃப் த ராக் அப்படின்னா நிறைய பேர் மசூதின்னு நினச்சிப்பாங்க. இது ஒரு மசூதி கிடையாது. இது இன்னொரு மசூதி பக்கத்தில் இருக்குது. அந்த மசூதி பேர் தான் அல் அக்ஸா மாஸ்க். அது பக்கத்தில் இருக்குது. இந்த டோம் ஆஃப் த ராக்குக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, இதுதான் அல் அக்ஸா மார்க். ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஒன்று இருக்குது. ஸோ ஒரு பெரிய ஒரு கல் ஒன்று இருக்குது இதுக்குள்ளே. இந்த ஸ்டோனை வந்து என்னவா அவங்க யூகிக்கிறாங்க அப்படின்னா, இட் ஷுட் ஹேவ் பீன் த எக்ஸாக்ட் லொக்கேஷன். இந்த இடத்துல தான் மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்த ஒரு இடம். அதாவது சாலமோன் கட்டின தேவாலயத்தில் 3 பகுதிகள் உண்டு. அதில் 3வது உள்பகுதி என்ன அப்படின்னா, த ஹோலி ஆஃப் ஹோலிஸ், மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். மற்ற சாதாரண மக்கள் யாரும் உள்ளே போக முடியாது. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் போவார். தனக்காகவும் ஜனத்துக்காகவும்
பாவ நிவாரண பலி செலுத்த அவர் போவார். அந்த இடத்துக்குள்ள எப்பவுமே தேவ பிரசனம் இருக்குன்னு சொல்லி இந்த யூதர்கள் எப்பவுமே விசுவாசிப்பாங்க. அது ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருந்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமும் கூட. ஸோ இந்த கல், அதாவது அந்த டோம் ஆஃப் த ராக்குக்குள்ள ஒன்றும் இல்லை, இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்து. அதை தான் நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, அதில் ஒரு சின்ன ஒரு ஹோல் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அந்த ஹோல், அந்த ஓட்டை எங்கே போய் சேருது அப்படின்னு சொன்னால், இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோனில் இருக்கக்கூடிய இந்த ஹோல் அடியில் இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் சேம்பருக்கு போகுதான். உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரகசிய அறைக்கு போய் இந்த பகுதி போய் சேருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து இட் இஸ் கால்ட் டு பி த வெல் ஆஃப் சோல்ஸ். ஸோ அந்த இடத்துக்குள்ள, அந்த பிளேஸில் தான் அந்த நாட்களில் இருந்த இந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட், உடன்படிக்கை பெட்டி, அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த இடத்துல தான் இருந்தது அப்படின்னு அதுவும் கருதுறாங்க. ஸோ அவங்களுக்கு உடன்படிக்கை பெட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் யூதர்களுக்கு. ஸோ உடன்படிக்கை இல்லாமல் எந்த இடத்துக்கும் அவங்க போக மாட்டாங்க, ட்ராவல் பண்ண மாட்டாங்க. ஒரு யுத்தமாக இருக்கட்டும், அவங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஃபீல் பண்ணுறதே அந்த உடன்படிக்கை பெட்டி அவங்க கையில் இருக்கும்போது தான். ஸோ இந்த உடன்படிக்கை பெட்டி அந்த இடத்துக்குள்ளே இருந்தது, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இந்த உடன்படிக்கை பெட்டி. அதுக்குள்ளே என்ன இருந்ததுங்கிறது நமக்கு தெரியும். நம்ம ஆரம்ப காலத்தில் நம்ம வாசிக்கும் போது அதுக்குள்ளே தேவன் கொடுத்த 10 கட்டளைகள், ஆரோனுடைய துளிர்த்த கோல் மற்றும் மன்னா வைத்திருந்த பொற்பாத்திரம் அடங்கிய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பெட்டி, 2 கேருபின் நடுவில் இருக்கக்கூடிய தி மர்சி சீட். ஸோ அந்த இடத்துலேருந்து கர்த்தர் இவங்களோடு கூட பேசுவார். இந்த பெட்டி இது காணாமல் போயிடுச்சு. பாபிலோன் தேசத்தில் இவங்க அடிமைகளாக போகும்போது இந்த பெட்டியுடைய குறிப்பு இல்லை. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தீர்க்கதரிசிகள் மென்ஷன் பண்ணதோடு முடிஞ்சிருச்சே தவிர இந்த 2வது தேவாலயத்துக்குள்ளே இந்த உடன்படிக்கை பெட்டி வரவே இல்லை. ஸோ உடன்படிக்கை பெட்டி எங்கே மறைச்சி வச்சுட்டு போனாங்க, இல்லை எங்கே போச்சு, இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதோடைய தேடல் தொடர்ந்துட்டே தான் இருக்குது. ஸோ இதுதான் அந்த நாட்களில் நடந்த உமர் அவர் வரும்பொழுது இதை கட்டினதாக நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு நடுவில் வேகமாக ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் அவங்க வளர்ந்தாங்க, ஒரு பக்கம் கிறிஸ்தவமும் தீவிரமாக வளர்ந்துச்சு. யூதர்களுடைய ப்ராக்டிஸ் ரொம்பவே ஒடுக்கப்பட்டுச்சு. அதற்கு பிற்பாடு என்ன நடந்தது அப்படின்னா, 3 முஸ்லிம் கலீஃபாக்கள் எழும்பினாங்க. ரஷுதீன், உமாயுத், அபாசித், இந்த 3 டைனாசிட்டி எந்திரிச்சுது. இந்த 3ஐயும் சிங்கிளாக தான் அவங்க பார்த்தாங்க. இட் வாஸ் ட்ரீட்டட் டு பி அன் சிங்கிள் டைனாசிட்டி. ஸோ அப்படி வந்தது தான் அராப் எம்பையர். இன்றைக்கி நம்ம அராபியர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இவங்க யார் அப்படின்னா, அந்த 3 கலீஃபாக்கள் அந்த நாட்களில் ரஷிதுன், உமாயுத், அபாசித், இந்த 3 டைனாசிட்டியும் ஒரு சிங்கிள் ஸ்டேட்டாக பார்த்தாங்க. இவங்களிலிருந்து ஒருங்கிய வளர்ந்து வெளிவந்தது தான் இந்த அராப் எம்பையர். இவங்க எவ்வளோ நாள் கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா, 969 இயர்ஸ் வரைக்குமே இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இந்த எருசலேம் இருந்தது. 878 904 வரைக்கும் மட்டும்தான் இவங்க கையில் இல்லை. அந்த சமயத்தில் அது எகிப்துடைய கண்ட்ரோலில் இருந்தது. எகிப்தில் ஒரு சின்ன பகுதி, அதுதான் துலுமித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அவங்க இந்த சிட்டியை கேப்சர் பண்ணாங்க. ஸோ அராபியர்களுடைய கைகளில் 307 வருஷமும், துலுனித் அவங்க கையில் 26 வருஷமும் இருந்தது. ஸோ டோட்டலாக 969 அது வரைக்குமே இந்த இஸ்லாமியர்களுடைய கைகளில் போயிருச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்கும்பொழுது இந்த ஜுடாயிசம் 1025, இந்த 333, ஸோ அது எப்படி வந்தது அப்படின்னா 307 இந்த அராபியர்களோடதும் 26 எகிப்து தேசத்தினுடைய ஆட்சி ரெண்டும் சேர்ந்து தான் 333. இது உங்களுக்கு ஒரு தடவை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வேளை கன்ஃபியூசிங்காக இருக்கும். நீங்கள் திரும்ப இதை படிக்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக புரியும். ஸோ அராப் எம்பையர், அராப் காலங்களில் தான் அந்த துலுமித் அவங்க வந்தாங்க. ஸோ டோட்டலாக இப்போ ரோமர்கள், அதற்கப்புறம் அந்த இதுக்கு முன்னாடி இருந்த யூதர்கள், த அராப் எம்பையர். ஸோ 333 இயர்ஸ் லைக் இஸ்லாம் ஃபாலோ பண்ணப்பட்டு இருந்தது. 307 கிறிஸ்டியானிட்டி. இதெல்லாம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த தேசம் யாரோட கையில் இருந்தது, யார் அதிகமாக ஆட்சி செஞ்சாங்க, எந்த மதம் அதிகமாக அந்த இடத்துல வழிபாடு செய்யப்பட்டது, இந்த லேண்ட் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ கிட்டத்தட்ட 683 இயர்ஸ் ரோமன்ஸுடைய கண்ட்ரோலில் இருந்தாங்க. 414 இயர்ஸ் யூதர்கள் கையில் இருந்தது. 307 இஸ்லாமியர்கள் ஒன்று இணைந்து உருவாக்கின இந்த அராப் எம்பையர் அவங்க கைக்கு இப்போது 307 இயர்ஸ் இருந்தது.
ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய மேஜர் குரூப் உருவாகி வெளியே வந்தாங்க. அதுதான் ஃபத்திமிட்ஸ். இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இவங்க புதுசாக ஒரு கலீஃபா உருவாக்குனாங்க. அதுதான் ஷியா கலீஃபா. இவங்க எருசலேமை கேப்சர் பண்ணாங்க 969 ஏடியில். 969 ஏடியில் ஃபத்திமிட்ஸ் இவங்க கேப்சர் பண்ணாங்க. இந்த சிட்டியை கிட்டத்தட்ட 104 வருஷம் இவங்க போட்டு இவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. பாருங்க, வசனம் சொல்லுது, அநேக சத்துருக்களுடைய கைகளில் இந்த தேசம் கடந்து போகும் அப்படிங்கிறத தான் நம்ம இதை ஆதாரபூர்வமாக வரலாற்றிலிருந்து பக்கங்கள்லேருந்து நம்ம பார்க்குறோம். இந்த ஃபத்திமிஸ் இந்த சிட்டியை கிட்டத்தட்ட 104 வருஷங்கள் எடுத்தாங்க. அதில் ஒரு சிலர், அதில் அட்சீஸ் அப்படிங்கிறவர் 4 வருஷமும், துருக்கியர்கள் 21 வருஷம், ஃபத்திமிட்ஸ் மறுபடியும் 1 வருஷம், இப்படி கிட்டத்தட்ட 1099 வருஷம் வரைக்கும் இந்த முஸ்லிம் அதாவது இஸ்லாமியர்கள் ஆட்சி செஞ்சாங்க. ஸோ இதோட டோட்டல் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 1099. இந்த டோட்டலாக இந்த கவுண்ட் எடுத்திங்கன்னா இட் இஸ் 1099. இந்த சமயத்தில் அதாவது 636 to 969 இந்த 330 இயர்ஸ் இப்படி 1099 இருக்கும்போது தான் திரும்பவும் இந்த இஸ்லாமியர்களுடைய ஆட்சி ஒரு நிறைவுக்கு வருது. குருசேடர்ஸ் உள்ளே வராங்க. ஸோ குருசேடர்ஸ் யார், அவங்க எப்படிப்பட்ட ஒரு அழிவை கொண்டு வந்தாங்க? அவங்க பார்த்தவங்களெல்லாம் வெட்டினாங்க, இஸ்லாமியர்களை கொன்னாங்க, கிறிஸ்தவங்களை கொன்னாங்க. இங்கேருந்து அவங்க ரோம்லேருந்து அவங்க கடந்து போகிற வழியெல்லாம் கொண்டுட்டு வந்தாங்க, திருப்பி வரும்போதும் கொண்டுட்டு வந்தாங்களாம். ரத்த ஆறு ஓடிச்சான் குருசேடர்ஸ் கையில். அப்படி கிட்டத்தட்ட 1099 இயர்ஸ் வரைக்கும் இப்படி பல மனிதர்களுடைய கைகளில் இந்த எருசலேம் சுக்கு நூறா அது ஒன்று இல்லாமல் நசுக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. வேதத்தில் இப்போ நம்ம வாசித்த இந்த வசனம் அப்படியே நிறைவேறினது. இந்த 1909 வருஷத்துலேருந்து என்ன நடந்ததுங்கிறத தொடர்ந்து இஸ்ரவேல் தேசத்தின் வரலாறு பக்கங்களில் அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.